அப்ப இந்த மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் ஒரு பாடல்னு சொல்றாரு. இப்ப மருவுன்னா என்ன? இந்த மருவு, இந்த ஊசிமனை துவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மருவு வெளியில இந்த 3 ஆசைகளை அனுபவிச்சுட்டு இருக்கு. இது ஒரு வழியில வெளியில நம்ம விளக்கம் சொன்னா மறு பெண்ணை வேற பெண்ணை பாக்குறது பத்தி சொல்றதா. அது இந்த ஸ்தூல உடம்புக்கு சொல்லிக்கலாமே ஒழிய சித்தர்கள் ஞானிகள் அவங்க ஸ்தூல உடம்புக்கு சொல்ல கிடையாது. இந்த சூட்சும உடம்புக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. சூட்சும உடம்பு காரண உடம்புக்கு தான் இதை சொல்லி. மருவு பெண்ணாசை ஒருமையுடன் எனது திருமலர் நினைக்கின்ற திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும்ன்ற பாடல்ல மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் ஒரு பாடல்ல சொல்றாங்க. அப்பேற்பட்ட இந்த 3 ஆசைகளினால் நாம் நம்முடைய சக்திய, நம்முடைய ஒளிய நாம் இழந்துகிட்டே இருக்கோம். அந்த தீபத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பவர் நமக்கு போயிட்டே இருக்கு. நெற்றிக்கு நேரே புருவத்திரை வெளியே உற்று பார்க்க ஒளிமிகு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் பாடல்ல சொல்றாங்க. இப்ப இந்த பரமன் இருக்கக்கூடிய பரமாத்மா என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இடம் இந்த மருவுல அவர் இருக்க. அந்த ஒளியை நம் உடம்பு என்ன ஒளி உடம்புன்னு சொல்றாங்க. ரமண மகரிஷி இறக்கும் பொழுது அவருடைய அந்த ஒளி அப்படியே திருவண்ணாமலையில மலை மேல போனதை எல்லாரும் பார்த்திருக்காங்க. அந்த ஒளியை பெருக்க வேண்டும். ஊனினை உருக்கி உள்ளழிய பெருக்கணும் மாணிக்கவாசி. தாயின் சால பறிந்து பாவியன் ஊனினை உருக்கி உள்ளழி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமயமான தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது நீயே என்றார். அப்ப இந்த ஊனினை உருக்கி உள்ளொளிய பெருக்கணும்ன்ற. இப்ப ஒளி எங்க இருக்கு? நம்ம ஒளிய இப்ப பெருக்கல, ஒளிய வெளியிட்டுட்டே இருக்கு. இப்ப இந்த 6வது அறிவுக்கு தான் தேவை சாப்பாடு உணை சார்ந்து உணவானைன்றாரு. இப்ப இந்த 7வது அறிவுக்கு நம்ம உணவா போய் சேரப்போறோம். இப்ப எப்படி ஓரறிவுல இருந்து ஈரறிவு ஒண்ணு அடிச்சு சாப்பிட்டு வந்ததோ அதே மாதிரி 6வது அறிவை 7வது அறிவு எடுத்து அடிச்சு சாப்பிடப்போ அதே சாப்பாடுனை சார்ந்து உணவானினே அப்படின்னு ரமண மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாங்க. அந்த சாப்பாடு எது? ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. இந்த உள்ளொளியை நாம் பெருக்க வேண்டாமா? நாம் உயிர் எங்கிருந்து வந்தது? அதனுடைய மூலம் என்ன? பரமாத்மாவிலிருந்து வந்தது இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்றைக்கு இருந்தாலும் பரமாத்மாவில போய் ஐக்கியமாக போறது. இப்ப இந்த பாவ புண்ணியங்களுக்காண்டி பிறவி அடைஞ்சிட்டு இந்த பாவ புண்ணியங்களுக்கு முடிஞ்சா நமக்கு பிறப்பில்லை.